ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஒரு சினிமா வித் நே காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான சினி அப்டேட் தான் வந்திருக்கேன். அந்த அப்டேட் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் தனுஷ் சார் பற்றி தான். ஸோ தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படம் லைன் அப்பில் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரயானா இருக்கட்டும், குபேராவாக இருக்கட்டும். லைக் இந்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ஃபிலிம்ஸாக இருக்குது. ஸோ இதே அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட அடுத்த படத்தில் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. லைக் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாக லைக் அவங்க ப்ரொடியூஷனில் அண்ட் ஆல்சோ விக்னேஷ் ராஜா, அதாவது போர் தொழில் டிரெக்டர் இருக்கார்ல, ஸோ அவரோட இயக்கத்தில் அவரோட அடுத்த படம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தனுஷோட சம்பளம் இந்த படத்தில் சுமார் 45 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 கோடி கொடுத்து தனுஷ்க்கு இந்த படத்தோட கம்ப்ளீட் சேலரியை கொடுத்துருக்காங்க லைக் வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து. ஸோ இதில் இதில் என்ன மெயின் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேபி ஹிஸ்டாரிக் பேஸ்ட் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இட் கேன் பி லைக் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டேரக்டர் விக்னேஷ் ராஜா பார்த்தீங்கன்னா போர் துறையில் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வந்த படமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசமாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான லைக் கதைக்களமாக இருந்துச்சு. ஸோ அந்த டேரக்டர் இந்த படத்தை வச்சு தனுஷ் எடுக்கிறதுனால இது ஒரு சூப்பர் ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே லைக் ஆர்டர் வைஸ் சொல்லணும்னா ரயான், குபேரா இந்த படம் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமே அவர் இந்த படத்தை ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தையும் அவர் ஆக்ட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த படத்தோட எண்டில் இளையராஜா சாரோட பயோபிக் தனுஷ் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயோபிக் பார்த்தீங்கன்னா அருண் மேத்யூஸ்வரன் தான் எடுக்கிறாரு, இந்த டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இளையராஜாவோட பயோபிக் தனுஷ் தான் ஆக்ட் பண்ணுறாரு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த மூவி ஆஃப் லைக் விக்னேஷ் ராஜா. இந்த படத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் தான் இளையராஜாவோட சாரோட பயோபிக் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பிஸி ஷெடியூலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஒரு சேலரி வாங்குறதுனால ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லைக் தனுஷ் சாருக்கு 45 கோடி சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் என்ன சேலரி, அவர் என்ன பண்ண போகிறாரு, அதுக்கடுத்து என்னென்ன ஃபிலிம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே அப்டேட் வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.